அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை கேட்டு நாங்கள் அங்கே காவிரியில் குறுக்க அணை கட்டுவதற்கான ஒப்புதல் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புகள் அப்படி இல்லைன்னு சொல்லி மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் பூஷன் தெரிவிச்சிருக்கிறார் நேற்று. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லலை அப்படின்றத ஒரு அமைச்சர் சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுதான் நாம் சொல்கிறது. அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் எதிராக செயல்படுகிறார்கள். தமிழ்நாட்டை அவர்கள் ஒரு வஞ்சனை போக்கோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். இதுதான் ஒற்றை உதாரணம். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் மேலே அணை கட்டினா கீழே இருக்கிற மாநிலங்களில் கேட்கணும் அப்படிங்கிறது அதனுடைய தீர்ப்பு. அதுவே நாங்கள் கேட்க முடியாதுன்னு சொன்னால் இவர்கள் யாருடைய பேச்சை கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது அதுதான். நீங்கள் இது எல்லாமே நீங்கள் இப்போ நீங்கள் வந்தே மாதரம் கூட இல்லை தான், சட்டத்தில் எதுவுமே இல்லையே. இப்போ இவங்களாம் திணிப்பது தானே. இவர்கள் எந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காதவர்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கப் போகிறார்களா? தமிழ்நாட்டினுடைய தீர்மானம் என்பது வெளிப்படையானது. மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் மேகதாது அணை தொடர்பான அந்த தீர்மானம் இயற்றப்பட்ட போது திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், பாமக எல்லோரும் சேர்ந்து அந்த தீர்மானத்தை நம்ம ஆதரிச்சிருக்கோம். அதுதான் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு. இதெல்லாம் தெளிவாக இருக்குது. அதனால் மேகதாது அணை தொடர்பாக என்ன முனைந்தாலும் என்ன மாதிரியான இது இருந்தாலும் அதை தமிழ்நாடு எதிர்கொள்ளும் என்பதில் எந்த மாற்று கருத்து. இப்போ தமிழ்நாட்டில் தங்களால் வெல்ல முடியல, கர்நாடகாவில் தங்களால் வெல்ல முடியும் அப்படின்ற காரணத்துக்காக இப்படியான ஒரு முடிவுகளுக்கு மத்திய அரசு நடந்திருக்கு. இல்லை, ஒன்றிய பாஜக அரசு எப்போதுமே இந்த பாகுபாட்டை, மொழி பாகுபாட்டை, மாநில பாகுபாட்டை, இன பாகுபாட்டை, ஜாதி பாகுபாட்டை, மத பாகுபாட்டை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு தான் வருவார்கள். ஆனால் பேசுவது தேசபக்தி, பேசுவது ஒரே நாடு ஒரே மொழி என்கிற முழக்கத்தை முன்வைப்பார்கள். அதற்கு உள்ளே இருக்கின்ற முழக்கம் என்பது பிரிவினைவாதம் தான். அதனால் அவருடைய முழக்கம், பார்வை எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராகத்தான் அவர்கள் இருக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இம்மாதிரியான வந்தே மாதரம் பாடல்கள் மூலமாக அவர்கள் போலி தேசபக்தியை தான் கட்டமைக்கிறார்களே ஒழிய மாநிலங்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதற்கான ஒரு பின்னணியை தான் நாம் பார்க்கணுமே ஒழிய இதில் எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. ஆளுநருடைய செயல்பாடு என்பது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கே தலைக்குனிவாக தான் நான் பார்க்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.